எசேக்கியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன்றும் ஆமேன் என்ற கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அவருடைய வாக்கு தத்தங்கள் அப்படி இருக்குது. ஆமேன். நம்ம வாழ்க்கையில் அப்படி செயல்படும். ஹல்லேலூயா. இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் இனி தாமதிப்பதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது வாக்கு தத்தத்தை கேட்டு? ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? இனி தாமதிப்பதில்லை. இவ்வளோ காலம் என்னங்க ஆச்சு? இவ்வளோ காலம் டிலே ஆச்சு. இவ்வளோ காலம் நான் ஜெபம் பண்ணேன், இவ்வளோ மாதங்களாக ஜெபம் பண்ணேன், கிடைக்கல. இவ்வளோ வருஷங்களாக ஜெபம் பண்ணேன், கிடைக்கல. எப்போது விடியோன்னு காத்திருந்தேன். இவ்வளோ காரியம் நமக்கு இருந்தாலும் ஒன்று மட்டும்தான் நம்ம தாமதிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க காரியம். ஆண்டவர் சொல்கிறார், இனி தாமதியாது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சில காரியங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஊழியங்களாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் முன்னேற்ற பாதையில் நடத்துகிற ஒரு காரியமாக இருக்கலாம். இனி தாமதிப்பதில்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும், சத்தமாக சொல்லுங்க, என் வார்த்தைகளில் ஆமென் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. ஒன்று கூட வீண் போகாது. கர்த்தருடைய வார்த்தை மேன்மையானது, கர்த்தருடைய வார்த்தை மகிமையானது. ஆமென். அவர் வார்த்தை ஒன்று கூட தாமதிப்பதில்லை. ஆமென். திருப்பி சொல்றார் பாருங்க, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென் சொல்லலாமா? 2 முறை ஆண்டவர் சொன்னாங்க, சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆமென். அநேக வாக்கு தத்தங்களை பெற்றிருப்பீங்க. ஆமாவா? எத்தனை பேர் வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறீங்க? இன்னும் பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேருக்கு டவுட்டு, இவ்வளோ தூக்குறீங்க. டவுட் இல்லைன்னா நல்லா தூக்குங்க, டவுட்டாக இருந்தால் தூக்காதீங்க. ஆமென். அப்போ வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கணும் முதல்ல. ஆமென். அது கேட்கணும். ஆண்டவர்கிட்ட வாக்கு தத்தத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒன்று தான் வாக்கு தத்தமாக இல்லை, நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். முதல்ல ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். பிறகு கொஞ்ச நாள் கழித்து அடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. அதை உறுதிப்படுத்துவார். எங்கே போனாலும் அந்த வாக்கு தத்தம் வரும். உங்களுக்கே தெரியும், ஒரு 1000 முறை வந்திருக்குமா நமக்கு அந்த வாக்கு தத்தம்? என்ன வாக்கு தத்தம்? சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதிமாவன். அன்னைக்கு போய் உட்கார்ந்த தோட்டத்தில் உட்கார்ந்தவனே முதல் வாக்கு தத்தம். எவ்வளவோ வாக்கு தத்தங்கள் இருக்குது இல்லை? எவ்வளவோ 6000 வாக்கு தத்தங்களுக்கு மேலேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் போன உடனே நமக்கான வாக்கு தத்தம் அங்கேருந்து வருது பாருங்கள். ரிசீவ் பண்ணோம்னா அப்போ தெரிஞ்சுக்கும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளோட பேச விரும்புகிறாரு. அவர் வாக்கு தத்தங்களின் தெய்வம். ஆமேன். உடன்படிக்கையின் தெய்வம். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றாகில் என்ன செய்யாதான்? இனி தாமதிப்பது இல்லை. தாமதிக்கிற மாதிரி இருந்திருக்கும், இவ்வளோ நாள் ஆச்சேன்னு இருந்திருக்கும், ஆனால் இனி தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? சில நேரம் ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்னு நினச்சா நமக்காக தான் தாமதிப்பார். நம்ம கரெக்ட் ஆகிட்டோம்னா தாமதிக்க மாட்டார். ஆமென் சொல்லலாமா? நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டவர் தாமதிக்கிறார். இல்லை, நம்ம தான் தாமதிக்கிறோம். நம்ம தான் இன்னும் சீர்பொருந்தலை. நம்ம தான் இன்னும் நம்ம வழிகளை சீர்படுத்தலை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதிகாலையில் ஜெபிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமா? ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸை கட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம்? ஊழியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம்? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தாமதிக்கிறார் நம்ம சொல்லவே கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி தாமதிப்பதில்லை.
ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இனி ஒருபோதும் ஆண்டவர் தாமதிக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாக, உங்கள் வாழ்க்கையில் ஊழிய பாதையில் ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் தாமதிப்பதில்லை. ஆமென் சொல்லலாமா? வாசிப்போம் அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மனுபுத்திரனே 21 பாருங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று, தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? பழமொழி என்ன? ஆகையால் ஆண்டவர் கேட்கிறார், இருங்க, பழமொழி என்ன? ஒரு பழமொழி சொல்றாங்க இஸ்ரவேல் தேசத்துல. என்ன பழமொழி சொல்றாங்க கேளுங்க, படிங்க பார்க்கலாம். நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும், இப்படின்னு ஒரு பழமொழி வச்சிருக்கான். பழமொழினா என்ன அர்த்தம்? ரொம்ப ஆழ சொல்லப்பட்ட வார்த்தைன்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை எழுப்புறார். எரேமியா தீர்க்கதரிசி எழுப்புறாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுப்புறாரு, இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகள் பார்க்குறோம்ல, தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் அத்தனை இருக்கு. ஒசியாவை எழுப்புறாரு. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள்லாம் எழும்பி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாங்க. நீங்கள் இப்படி ஆகும், அப்படி ஆகும், ஆண்டவர் உங்களை சிறையிருப்புக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொன்னால் ஜனங்க நம்பினாங்க? இல்லை. பழமொழி சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க? நாட்கள் நீடிக்கும். அவன் சொல்கிற தீர்க்க தரிசனம்லாம் இப்போ உடனே என்ன செய்ய போகிறதில்ல, நிறைவேற போகிறதில்ல. நீங்கள் இந்த எரேமியா எசேக்கியேல்லாம் படிச்சிங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்கிறத மட்டும் சொல்லலை ஆண்டவர், அதை ஒரு ஆக்ஷனில் காட்ட சொல்லுவார். ஆமென் சொல்லலாமா? தீர்க்கதரிசிங்கன்னா சாதாரண வேலை கிடையாது, ஆக்ஷனில் காட்டணும். நம்ம பார்த்தோம்ல, சூதக ஸ்திரியை போய் கல்யாணம் பண்ணிக்கொன்றாரு. போய் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆன ஒரு தவறான ஒரு உறவில் இருக்கிற அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு வரான் தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லலாமா? ஒரு தடவை சாமானெல்லாம் மூட்டை கட்டி வெளியில் வைன்றாரு. வெளில வச்சுட்டு ஒரு ஓட்டை போட்டு துவாரம் போட்டு சாயந்தரம் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது எல்லார் கண்ணுக்கு முன்னாடி அந்த சாமானை தோளில் தூக்கி போட்டு வெளில போ, இப்படி தான் நீங்கள் சிறையிருப்புக்கு போக போகிறீங்கன்னு சொல்லு, முகத்தை மூடிட்டு போ. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆக்ஷனில் காமிக்க சொல்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. தீர்க்கதரிசிங்கெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போல்லாம் தீர்க்கதரிசி ஃபேமஸ், ப்ராஃபட்னாலே ஒரு பெரிய ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டிருக்காங்க தீர்க்கதரிசிகள். எரேமியாலாம் பாதாளத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை ஜனங்க எப்படி நினச்சாங்கன்னா அற்பமாக நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி நினைக்கிறோம்? ஆண்டவருடைய தரிசனத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம்? அற்பமாக நினைக்கிறோமா? அது விலையேற பெற்றதான் நினைக்கிறோமா? நம்ம இணைஞ்சிருக்கிறது எதில் இணைஞ்சிருக்கோம்? தரிசனம். சத்தமாக சொல்லணும். தரிசனம். தரிசனம். தரிசனத்தில் இணைஞ்சிருக்கோம். பழமொழி சொல்கிறாங்க, நாட்கள் நீடிக்கும், இப்போல்லாம் உடனே நடக்காதுங்க, தரிசனம்லாம் அவமாகும்னு சொல்லி பழமொழி. அதை கேட்குற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றாரு, அது கேட்கிறார். சொல்லுங்க, வாசிங்க. ஆகையால் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு, இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழி இராதபடிக்கு, சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களுடைய சொல் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நாட்கள் செல்லும், இப்போ நடக்காது, தரிசனம் எல்லாம் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்றீங்கல்ல, அப்படி இருக்காது, உடனே நடக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? இது ஒருவேளை நெகட்டிவான பாட்டாக இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை உடனே நடக்கும், இனி தாமதிப்பதில்லை என்பது வாக்குத்தத்தமான ஒரு வசனம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்ன நீங்கள் பழமொழி சொல்லிட்டு திரியுறீங்க, எதுவும் நடக்காது, தரிசனம்லாம் நிறைவேறாது, கொஞ்ச நாள் செல்லும், இப்போதைக்கு நம்ம ஜாலியாக உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்துக்கலாம், பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துக்கலாம், இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, நாட்கள் ரொம்ப கிடையாது. ஹல்லேலூயா. எலான் மஸ்க் சிப்பை ரெடி பண்ணிட்டாரு. அந்த சிப்போட இலக்கத்தை பார்த்தோம்னா ஹீப்ரூ இதில் அந்த சிப்பை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நம்பர் பார்த்தா கரெக்டாக 666 அப்படின்னு வருது. ஷாக்கிங் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஃபாரினில் ஆசையாக சிப்பு போட்டுக்கிறாங்க, மூளைக்குள்ளே போட்டுக்கிறாங்க.
மூளையில் ஒரு இங்கே ஓட்டை போட்டு ஒரு அந்த சிப்பை போட்டுக்கிறாங்க. வலது கையில் போட முடியுமான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேதம் வந்து ரொம்ப நாள் செல்லும்னு உட்கார்ந்துருக்க முடியாது. கர்த்தருடைய வருகை அடுத்து எந்த நிமிஷத்தில் வேணா இருக்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். நம்ம மட்டும்தானே வரோம்னு நினைக்காதீங்க. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, கரங்களை தட்டி. எத்தனை பேர் நின்று போனாங்கன்றத நம்ம நினைக்கிறது இல்லை. நம்மளை நிற்க வச்சிருக்காரு பாருங்க, நிலைக்க வச்சிருக்காரு பாருங்க. அதுக்காக நல்லா 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். உங்களால இல்லை, உங்க பிரயாசத்தினால நீங்க இங்க நிக்கல, ஆண்டவருடைய கிருபையினால நீங்க நிக்கிறீங்க. ஆமென். வடிகட்டி எடுப்போம் தெரியுமா சில விஷயத்தை, அந்த மாதிரி ஆண்டவர் சிலதை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காரு. உங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல மாட்டோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் மாஸ் க்ரௌடை வச்சு மாஸ் காட்டுறவர் அல்ல. ஆண்டவர் சொற்பமான க்ரௌடை வச்சு பெரிய காரியத்தை ஆண்டவர் காமிக்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் பெரிய 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 காரியத்தெல்லாம் வெறுத்து ஆண்டவர் உண்மையா இருக்கிற இடத்துல வாசம் பண்ண நினைக்கிறாரு. நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் பெரிய பெரிய விசாலத்துல விரும்பல, பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் விரும்பல. ஆண்டவர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரையும் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. Will you satisfy his needs? ஆமென். நீங்கள் கர்த்தருடைய தேவையை சந்திப்பீங்களா? அவர் நம்முடைய தேவையை சந்திக்கணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவர் தேவையை சந்திக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நாட்கள் வரும், தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமல் போகும். பாருங்க, ஒன்றெண்டு ஊழியக்காரவங்க தான் உண்மையை பேசுறாங்க. அந்த காலத்திலயுமே மற்றவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா முகஸ்துதி. முகஸ்துதினா என்ன? ஜனங்களுக்கு பிரியமான வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் பெருக பண்ணுவார் அப்படின்னே சொல்லிட்டே போறாங்க பாருங்க. இதெல்லாம் முகஸ்துதி. நீ இதை செய்யலைன்னா இது நடக்காதுன்னு கட்டளையை சொல்றான் பாருங்க, மோசே மாதிரி. அதுதான் தேவனுக்கு உகந்த ஊழியக்காரன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவங்களுக்கு பெரிய கிரவுடு வராது, அவங்களுக்கு பெரிய ஃபேம் கிடைக்காது, அவங்கள பெருசா தூக்கி வச்சு ஆட மாட்டாங்க, எல்லாரும் ரொம்ப மதிக்கிறாங்களா மதிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் பரலோகம் அவங்க மேல நோக்கமா இருக்கும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப முகஸ்துதி பண்ணவங்க எல்லாம் ஒளிஞ்சு போவாங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. கள்ள தீர்க்க தரிசனமா சொன்னாங்களா, ஆண்டவர் இஸ்ரவேலோட கூட, ஆண்டவர் உங்களோட கூட தான் இருக்காரு, நீ என்ன தப்பு பண்ணாலும் கர்த்தர் கண்டுக்கிட மாட்டாரு, நீ உலகத்துலயும் போய் எல்லாம் அனுபவிச்சுக்கலாம். அனுபவி ராஜா, அனுபவி. இங்கேயும் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம், பெனிடிக்ஷனை வாங்கிட்டு போகலாம். ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக தான் சபைக்கு வரோம். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி ஹல்லேலூயா. எந்த ஊழியர் முகஸ்துதி பண்ணுறாங்களோ அந்த ஊழியர் நல்ல ஊழியன் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்க. நம்மளை ஸ்ட்ரிக்டாக நடத்துகிற ஊழியக்காரவங்க தான் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறதுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட், உண்மைதான். ஆனால் நம்மளை சரியாய் நடத்துறதற்கு இது தவறு இது சரின்னு சொல்லுகிற ஊழியக்காரங்க வேணும். ஆமேன்னு சொல்லலாமா? அவங்க கையில் அடங்கி இருக்கிறதா நமக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சோ கள்ள தீர்க்க தரிசனங்கள், முகஸ்துதியான குறி சொல்லுதல். எரேமியா புஸ்தகத்தெல்லாம் பார்த்தோம்னா எல்லா தீர்க்கதரிசியும் வந்து நிற்கிறாங்க. இவர் மட்டும் வேற தீர்க்கதரிசனம் சொல்றாரு, மற்றவங்க எல்லாம் ஒரே மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. இஸ்ரவேலில் ஒன்றும் செய்ய மாட்டார், ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆண்டவர் ஜெயத்தை தருவார் யுத்தத்தில். ஆனால் ராஜா கூப்பிட்றாரு, எரேமியாவை கூப்பிடுங்கன்னு. அப்போ எரேமியா மட்டும் மாற்றி சொல்ல. அடுத்த வசனம், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். இனி தாமதிப்பதில்லை. சோ கர்த்தர் சொல்ற வார்த்தை அதுதான், இனி தாமதிப்பதில்லை. ஆமென். 3 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுத்த தரிசனம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், தாமதிக்கலனா, அதாவது தாமதிக்க கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? ஆமென் சொல்லலாமா? ஆமென். நம்பர் 1, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை
வார்த்தை அது சம்திங் பவர்ஃபுல். ஆமென். ஆமென் சொல்லலாம். அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். அந்த 28ஆம் வசனம், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் ஆண்டவர் வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்றார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமென். சோ ஆண்டவர் வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, என் வார்த்தைகள் ஒன்றாக என்ன செய்யறதில்ல, தாமதிப்பதில்லை. ஆமென் சொல்லலாமா? ஆமென். சோ கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்கணும். நம்பர் 1. ஆமென். வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும். நம்பர் 2. ஆமென் சொல்லலாமா? நம்பர் 1 என்னது? வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்கணும். வார்த்தையின் மகிமை சகல பிரஸ்தாபத்திலும் அவர் வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தினார். ஆமென். அப்போ வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நான் அறிந்து இருக்கணும். 2வது, அந்த வாக்கு தத்தத்தை வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆமென். தரிசனத்தை விசுவாசிக்கணும். 3வது, அறிந்திருக்கணும், விசுவாசிக்கணும். அது மாத்திரம் போதாது, அதை சொல்லி ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். நம்பர் 1 சொல்லுங்க, என்ன செய்யணும்? வார்த்தை அறிந்திருக்கணும். சத்தமா சொல்லுங்க. அறிந்திருக்கணும். வார்த்தை சத்தமா சொல்லுங்க. அறிந்திருக்கணும். அறிந்திருக்கணும். எதை அறிந்திருக்கணும்? வார்த்தை அறிந்திருக்கணும். விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கணும். ஆமென். தரிசனங்கள், வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கணும். அப்புறம் என்ன ஜெபிக்கணும்? இத சொல்லி ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 1:1 நமக்கு தெரிஞ்ச வசனம். யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. போதும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்ப வார்த்தை இருந்தது, ஃபர்ஸ்ட் வேர்ட். ஆமென். இந்த உலகமே எப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டது? வார்த்தையில தான். வார்த்தை. ஆமென் சொல்லலாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை மேன்மையானது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உன்னதமானது, சத்தியமானது. ஆமென். அவருடைய சத்தியம் வானமண்டலங்களெல்லாம் கேட்கப்படுகிறது. ஆமென். பூமி முழுவதும் அவருடைய சத்தியம் பரம்பி இருக்கிறது. ஆமென். சத்திய வசனம் நம்ம கையில இருக்குது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? இயேசுவுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தல இருக்கு தேவனுடைய வார்த்தை என்பதே. கர்த்தருக்கு நாமம், இயேசுவின் நாமத்தில் எத்தனையோ நாமம் இருக்கு, அதுல ஒரு நாமம் தேவனுடைய வார்த்தை. இப்படி வார்த்தையை ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்துறாரு. அதே 14வது வசனம் வாசிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாக்கி, அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வார்த்தையில மகிமை இருக்குதுங்க. நல்லா தேவட மகிமை படுத்தலாமா? எங்க மகிமை காண்கிறதுனா வார்த்தையில காண முடியும், வசனத்துல காண முடியும். ஏனோ தானோ வசனத்தை வாசிக்கிறது இல்ல, வசனத்தை முழு மூச்சா வாசிக்கும் போது அந்த வார்த்தையின் மகிமையை காண்பீர்கள். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை மகிமையானது, அற்புதங்களை செய்யும். வசனம் சும்மா வெறுமையா திரும்பாதான், அந்த காரியம் ஆகும்படி முடிச்சுட்டு தான் திரும்பும்னு சொல்லி வசனம் சொல்லும். பிரசங்கம் பண்றோம், பிரசங்கம் உங்க வார்த்தை உங்ககிட்ட வருதுன்னா வெறுமையா போகாது, திரும்பி அது செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த வார்த்தை நம்மளை சுத்திகரிக்குது, அந்த வார்த்தை நம்மளை உணர்த்துது, அந்த வார்த்தை நம்மளை உருவ குத்துது, அந்த வார்த்தை நம்மளை எழுப்பி விடுது, அந்த வார்த்தை நம்மளை தேற்றுது, அந்த வார்த்தை நம்மளை அரவணைக்குது, அந்த வார்த்தை நம்மளை கட்டி இழுக்குது அன்பின் கயிறுனால. ஆமென் சொல்லலாமா? நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். இயேசுவை முகமுகமா பார்த்தது இல்ல, இந்த வார்த்தையை பார்க்கிறோம். அந்த வார்த்தையை நேசிங்க, அந்த வார்த்தையை அப்பியாசிங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். வசனத்துக்கு நடுங்குறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். யார் நோக்கி பாப்பா? யார் ஆண்டவர் நோக்கி பார்ப்பார்? நல்ல வர்ஷிப் லீடரை நோக்கி பார்ப்பாரா? இல்லை.
நல்ல பாட்டு பாடுறான், ராகமாக பாடுறான், தாளம் தப்பாமல் பாடுறான், நல்ல மியூசிக் வாசிக்கிறான், நல்லா ஜெபிக்கிறவங்கள கூட நோக்கி பார்ப்பாரா? வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்பார். வசனத்துக்கு நடுங்கணும்னா என்ன? வசனத்தின்படி செய்யணும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். காலையில ஆண்டவர் எழும்பி அதிகாலையில தேடனானா தேடணும். அதுதான் வசனத்துக்கு நடுங்கிறவன். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். சும்மா நம்ம வசனத்துக்கு நடுங்க யாருக்கோ சொல்கிறோம் நம்ம கரெக்டாக இருக்கோம்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்னெல்லாம் சரிப்படுத்தணுமோ சரிப்படுத்துறதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். வார்த்தைக்கு நடுங்கணும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஓய்வு நாள் மாத பிறப்புகள்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஆசரிங்கன்னு சொல்றாரு பாருங்க. வார்த்தைக்கு நடுங்கணும். ஆமென். தசம பாகங்களை கர்த்தருடைய பண்டிகை சாலையில கொண்டு வாங்கன்னு சொல்றாரு பாருங்க. வசனத்துக்கு நடுங்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வார்த்தைக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்த. ஏதோ கேட்கிறோம் இனிமையா இருக்கு காதுக்கு, நல்லா ஜோக் அடிச்சாங்கன்னா சிரிச்சுட்டு போயிடலான்றதுல பிரசங்கம். ஆமென் சொல்லலாமா? அந்த வசனத்துக்கு நடுங்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வார்த்தை எவ்வளோ மேன்மையானதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிற்று. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிச்சு. எசையா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறு, கர்த்தருடைய வசனம் நிறைவேறிச்சு. இப்படி நிறைவேறிச்சுனே வரும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முழுசுமே. ஆமென் சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் சும்மா சொல்லலை எந்த வார்த்தையும். நம்ம சொல்லுவோம்ல எதையா சொல்லிட்டு சும்மா சொன்னேன், சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறது பின்னாடி சும்மா சொன்னேன். இவங்க மட்டும் என்ன வேணால் திட்டிட்டு என்ன சொன்னாங்க, சும்மா சொன்னேன்ருவாங்க. மற்றவங்க சொல்கிறது மட்டும் இவங்களுக்கு என்ன பண்ணுது, வலிக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சும்மா சொன்னேன்லாம் எதுவுமே சொன்னதே கிடையாது. ஆமென் சொல்லணும். அவர் சொன்னது தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளைகளும் கற்பனைகளும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்குது வாக்கு தத்தங்கள். ஆமென். ஆமென். அவருடைய வார்த்தையினுடைய மகிமை பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையின் பிரஸ்தாபம் பெருசு. ஆமென். வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பர்டிகுலர் குரூப்பை குறித்து பவுல் சொல்லியிருப்பார். இந்த பட்டணத்தார் வசனம் இப்படி இருக்குதோ, காரியம் இப்படி இருக்குதோன்னு சொல்லி ஆராய்ந்து வாசித்தார்கள். யார் அவங்க? ஹோம்ஒர்க்கு யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ வீட்டில் போய் தேடி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, முதல் காரியம் என்ன சொன்னேன்? வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க, வார்த்தையை அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க, வார்த்தையை அறிந்து கொள்ளணும். சரி, விசுவாச ஆக்ஷன் இதெல்லாம் அப்பதான் மறக்க மாட்டீங்க. ரெண்டாவது விசுவாசம். ஆமென். நமக்கே தெரியும் விசுவாசத்துல ஒரு அதிகாரமே இருக்கு. விசுவாசத்தினாலே ஆபேல் ஆரம்பிச்சு விசுவாசத்தினாலே ராகாப் வரைக்கும் அப்படியே வரிசையா ஆபிரகாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இப்படி வரிசையா பட்டியலிட்டு காட்டிருக்கிறாரு பவுல். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல நம்ம இப்ப எடுக்க வேணாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற. உலகத்தை ஜெயிக்க முடியலல்ல, எல்லாத்தையும் ஜெயிச்சிடுறோம். உலகத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாவத்தை கூட சில பேர் ஜெயிச்சிடுறாங்க, ஆனால் உலகத்தை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாவம்ன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும், உலகம் ஈஸியாக தெரியாது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. இதை தான் சொல்கிறோம். உலகத்தில் உலர்ற அப்படியே உருண்டு போகிற ஆட்கள் தான் அநேக விசுவாசிகள், அநேக தேவ பிள்ளைகள்.
உலகத்தில் உழன்று போயிருக்காங்க, உருண்டு உருண்டு உழன்று. ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன விரும்புகிறாருன்னா, அவருக்குள்ள புதஞ்சு போயிருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்குள்ள மறைஞ்சிருக்கணும். ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, அவருக்குள்ள மறைஞ்சிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், புதஞ்சிருக்கணும்னு. ஆனால் மனுஷங்க என்ன செய்கிறாங்க, உலகத்தோட உழன்றிருக்காங்க. அதனால் உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் மேலே இருக்கிற உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். யோசேப்பு உலகத்தை ஜெயித்தான், பாவத்தை ஜெயித்தான். ஆமேன்னு சொல்லலாமா? யோசேப்பு நினச்சிருக்கலாம், இவளோட நம்ம ஒத்து போனால் மட்டும்தான் இங்கே நம்ம சர்வை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருந்தானா? அவன் இல்லை, நோ, எனக்கு உலகம் வேணாம், நான் ஆண்டவருக்கு தனியாக இருப்பேன்னு காமிச்சு கொடுத்தான். ஆமேன்னு சொல்லலாமா? உங்களை தனிமைப்படுத்துகிறாங்களா, உங்களை தனியாக நிறுத்துறாங்களா, உங்களை யாரும் சேர்த்துக்கலையா, நல்லது, ஆண்டவர் பிரித்து எடுக்கிறாருன்னு அர்த்தம். விசுவாசத்தில் ஆண்டவர் உங்களை பிரித்து எடுக்கிறார். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கலாம். உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கையில் ஆமேன்னு சொல்லலாமா? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் விசுவாசம். ஆமேன். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமேன். விசுவாசத்தில் குறைஞ்சு போயிடக்கூடாது, விசுவாசத்தில் பெருகணும். விசுவாசத்தில் பெருகினா மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்க முடியும். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிக்காம ஆண்டவர் பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறேன், ஆனா விசுவாசமே இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. சில பலவீனம் வரும், சில சுகவீனம் வரும், உடனே தோந்து போயிடக்கூடாது. பலவீனத்தை பெருசாக்க கூடாது. கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், அவர் எனக்கு பலனா இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும். அதுதான் உங்க விசுவாசம். சூழ்நிலையை விட ஆப்போசிட்டா நினைக்கிறது தான் விசுவாசம். பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. விசுவாசத்தை பலப்படுத்துங்க. சொல்லுங்க, விசுவாசத்தை பலப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஸோ 2 காரியம் பார்த்தேன். என்னெல்லாம் பார்த்தேன் வேகமா சொல்லுங்க. வார்த்தையை அறிந்திருக்கணும். 2வது வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும். ஆமேன். 3வது அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கணும். ஆமேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 4:10. ஜீசஸ் வேகமா. 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இப்போ ஒரு ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே வசனத்துல ஜெபம், ஒரே வசனத்துல சொன்ன ஜெபத்துக்கு அதே வசனத்துல பதிலும் கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆமே. அப்படி என்ன ஜெபம் அப்படி பார்க்க போறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யாபேஸ் ஜெபிக்கிறார் ஒரு ஜெபம். தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. 4 பாயிண்ட் சொல்லுங்க. என்னை ஆசீர்வதித்து. உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம், உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிசினஸ்க்காக, இல்ல ஊழியத்துக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம். ஆமா சொல்லுங்க. என்னை ஆசீர்வதித்து, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். ஆமென். இதை பார்த்தா நம்ம சுயநலமான ஜெபம் மாதிரி தானே தோணுது. ஆனா ஒண்ணு வாக்குத்தத்தங்கள். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொல்றார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணு. அதை சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆமென். ஆமென் சொல்லலாமா? இது வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறாரு. விசுவாசத்தை ஆண்டவர் சமூகத்துல அவர் சொல்லி ஜெபிக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறாரு. உமது கரம் என்னோடு இருந்து. பார்த்தீங்கன்னா பைபிள் முழுசுமே பரிசுத்தவான்கள் எல்லார்கிட்டையும் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் கரம் அவரோடு இருந்து. ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ்ரா மேல கர்த்தர் கரம் இருந்ததுனால ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தான்னு இருக்கு. ஆமென். நெகேமியாக்கும் கர்த்தர் கரம் என்னோடு இருந்ததுனால இந்த அலங்கத்தை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி ஒவ்வொன்றும் மேல மோசே சொல்வார் கர்த்தர் கரம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இப்படி வரிசையா கர்த்தர் கரம்னு வரிசையா வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென் சொல்லலாமா?
ஹல்லேலூயா. வேணா ஒரு ஸ்டடி எடுங்க, கர்த்தர் கரம் யார் லைஃப்லலாம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு காலத்தில் அதை எடுத்திருக்கேன். அது என்னை இம்பேக்ட் பண்ணிச்சு. கர்த்தர் கரம் எங்கெல்லாம் இருக்கோ அப்படி இம்பேக்ட் பண்ணிச்சு. பார்த்தா அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் கரம் உன்னோடு கூட இருந்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நமக்கும் ஆண்டவர் இந்த வருஷம் என்ன கொடுத்துருக்கார்? வாக்குத்தத்தம். வாக்கினால சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிறவர். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். அவருடைய கரம் உன்னதமானது, அவருடைய கரம் மகிமையானது. அல்லேலூயா. அந்த கர்த்தர் கரம் என்னோடு இருந்துன்னு ஜெபிக்கிறாரு பாருங்க. இதில் ஆண்டவர் ப்ளீஸ் ஆகி ஆமென் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறானேன்னு சொல்லி உடனே வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, யாபேசனோட நிலைமை, சிச்சுவேஷன் பாருங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அப்ப பேர் வச்ச தாய் கஷ்டமான துக்கமான சூழ்நிலையில பேர் வச்சுட்டாங்க. சூழ்நிலையெல்லாம் துக்கமா தான் இருந்திருக்கும். அவனை ஒதுக்கப்பட்டிருப்பான். ஆனா ஒரு காலம் வந்தது, சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென். எத்தனை சகோதரிகள் இருந்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா எல்லாருக்கும் அவன் சாதாரணமா பேர், நல்ல பேரை வச்சிருப்பா. ஆனா அந்த யாபேஸ்க்கு மட்டும் துக்கம்னு பேர் வச்சுட்டா. ஆனா ஆண்டவர் அவன் வாழ்க்கையை துக்கமா விடல. எல்லா சகோதரரை காட்டிலும் கனம் பொருந்தியவனாய் ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தாவீதுக்கு அப்பா அம்மா மதிக்கல. யோசேப்பு கூட எல்லாரும் வெறுத்துட்டாங்க, சொந்த கூட பிறந்தவங்க எல்லாரையும். ஆனா ஆண்டவர் தூக்கி எடுத்தார், உயர்த்தினார். ஆமென். உங்களை யாரு வெறுக்கிறாங்களோ, யாரு தள்ளுறாங்களோ அங்க இருந்து தான் உங்களை தூக்கி எடுப்பாரு. ஆமென் சொல்லலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல்லான பிரேயர். நம்ம குடும்பத்தை சீல் பண்ற ஒரு பிரேயர், பாதுகாப்பு வளையம். ஆமென். இந்த ஜெபம் தான் அநேகரை கொரோனால இருந்து காப்பாத்துச்சு. ஆமென். இது ஒரு பாதுகாப்பான ஜெபம். ஆண்டவரே எங்களை வேலி அடைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லி இந்த ஜெபத்தை பண்ணலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி, கரங்களை ஊத்தி வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அந்த ஜெபத்தை பண்ணுங்க. சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருளோ, அதற்கு விலக்கி என் குடும்பத்தை காத்தருளோ. ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க, என் கணவரை காத்தருளும், என் மனைவியை காத்தருளும், என் பிள்ளைகளை காத்தருளும், என் பெற்றோரை காத்தருளும். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்த தீங்கு நம்மளை துக்கப்படுத்தாதபடி ஒரு வேலியடைப்பை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் யாபேசின் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. இனி தாமதிப்பதில்லை. நோ மோர் டிலே. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எந்திரிச்சு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்க வார்த்தையை விசுவாசிக்க, வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க உதவி செய்யுங்க. வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்க கிருபை தாங்க. தரிசனத்தை விசுவாசிக்க